ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது காதல் ரீசெட் ரிப்பீட். இந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே படத்துடைய கதாநாயகி ஒரு தற்கொலை முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் 2 வாரம் கழித்து ஒரு வீட்டில் அப்படி எந்திரிச்சா ஹீரோ தான் பக்கத்தில் நிற்கிறாப்புல. அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களும் மறந்து போச்சு. இப்போ ஆமாம், நீ யார், எதுக்கு பக்கத்தில் நிற்கிற அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் இந்தியாவிலேருந்து ஸ்காட்லாண்டில் நடக்கக்கூடிய ஒரு மியூசிக் காம்படிஷனில் கலந்துக்கணுங்கிறதுக்காகத்தான் அங்கேருந்து வந்தீங்க. இங்கே வந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் உங்களுக்கு ஆகிப்போச்சு. அதில் நடந்த பல விஷயங்கள் உங்களுக்கு மறந்தும் போச்சு. நான் தான் உங்களுடைய லவ்வர் அப்படிங்கிறாரு. இப்போ கதாநாயகிக்கு இதான் முதல் ஷாக்கு. என்னையா சொல்கிற, நீ தான் என் லவ்வரா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு ஷாக்கு மட்டும் இல்லை, அவங்களே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதை. படம் பார்க்கும்போது 2004 ஒரு அமெரிக்கன் ரொமான்டிக் காமெடி படமாக வெளியான 50 First Dates நிச்சயமாக நம்மளுடைய ஞாபகத்துக்கு வந்துட்டு போகத்தான் செய்து. அதுவே நம்ம விமர்சனம் பண்ண ஒரு படம் தான் பல வருஷங்களுக்கு முன்னாடி. அந்த படத்தில் இதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் கதாநாயகிக்கு எல்லா விஷயங்களும் அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்து போகும். ஹீரோ இப்போ லவ் பண்ணிட்டு கூடவே இருப்பாப்ல. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் அவங்க டெய்லி காலையில் எழுந்திரிச்சாங்கன்னா முதல் நாள் நடந்த எல்லா சம்பவம் மறந்து போயிடும். ஒரு நாளும் அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு டே தான். அப்போ தன்னுடைய காதல் கொண்ட தருணங்கள், நாட்கள் எல்லாத்தையும் கதாநாயகிக்கு எப்படி கதாநாயகன் ஞாபகப்படுத்துவார், இவங்களுடைய காதலில் கடைசியாக ஜெயிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்வீட்டான செம்மையான ஒரு படம் அந்த 50 First Dates. இந்த படம் பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு சில இடங்களில் அந்த ஞாபகம் நமக்கு வரத்தான் செய்யுது. நான் சொன்ன மாதிரி ஏஎல் விஜய் படங்கள் அப்படின்னாலே பொதுவாக விஷுவலி ஸ்டன்னிங்காக, மியூசிக்கலியுமே செம்மையாக இருக்கும். இந்த படத்துக்கும் அது பொருந்தும். அரவிந்த் கிருஷ்ணாவுடைய சினிமோட்டோகிராஃபி ஸ்காட்லாண்டை செம்ம ஸ்டன்னிங்காக அவர் காமிச்சிருக்காரு. செல்வராகவனுடைய ஆஸ்தான சினிமோட்டோகிராஃபர். காதல் கொண்டேன், 7G ரெயின்போ காலனி, புதுப்பேட்டைன்னு சொல்லி சும்மா விஷுவலாகவே வேறு லெவலுக்கு அந்த படத்துடைய மூட ஆடியன்ஸுக்கு செட் பண்ணுற ஒரு சினிமோட்டோகிராஃபர். இந்த கதைக்கும் தேவையான இடத்த விஷுவலி ரொம்ப அழகாக நீட்டாக கொண்டு வந்திருக்காரு எல்லாத்தையும். அதே மாதிரி ஹாரிஷுடைய பாடல்கள் எல்லாமே ஒரு பக்கம் பெப்பியாக, ஒரு பக்கம் ரொமான்டிக் நம்பர்ஸ்னு சொல்லி பாடல்களும் நிச்சயமாக இந்த படத்துக்கு பலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலு. இதுபோக இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமே கதாநாயகியான ஜியா சங்கருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். செம்மையாக பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ஆள் தமனா மாதிரியே இருக்காங்க பல இடங்களில். அதே நேரத்தில் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ எங்கேயும் பெருசாக ஓவர் டூ பண்ணாமல் ரொம்ப நீட்டாக அந்த கதாபாத்திரத்தை கடைசி வரைக்கும் கேரி பண்ணிட்டு போயிருக்காங்க அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில். அதே மாதிரி மலையாள ஆக்டரான அர்ஜுன் அசோகனை எத்தனையோ மலையாள படத்தில் பார்த்துருக்கோம். ரொம்ப நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அவர். இந்த கதையில் ஒரு மாதிரி ஒரு பக்கம் ஒரு லவ்வர் மாதிரி, ஒரு சாக்லேட் பாய் மாதிரி, அதே நேரத்தில் கொஞ்சம் காமெடி கலந்து சில விஷயங்களை கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு கதாபாத்திரம். அவர் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக பண்ணியிருக்காரு. மதும்கேஷ் ரொம்ப சட்டிலான ஒரு கதாபாத்திரம். அவர் கொடுக்கப்பட்டதை அவர் பண்ணியிருக்காப்புல. MS பாஸ்கர் ஆஸ் யூஷுவல் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அவரும் நேர்த்தியாக பல விஷயங்களை பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ஒன்று இதில் இருக்குது. அது கண்டிப்பாக உங்களுக்கு ட்விஸ்ட்டாக தெரியறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு விஷயம், அப்படி ஒரு மொமெண்ட்டில் அது மாறும் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி படத்துடைய செகண்ட் ஹாஃபில் அந்த ஹோட்டல் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது காமெடியாக. அது ஓரளவுக்கு தேட்டர் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த படத்துடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, பொதுவாக ஃபர்ஸ்ட் ஆக்ட்லேயே கதைக்களத்தையும் கதாபாத்திரத்தையும் எல்லாத்தையும் செட் அவுட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த கதை இங்கிருந்து எங்கே நகருதுங்கிற ஒரு லெவலுக்கு இன்ட்ரோல் பாயிண்ட்டுக்கு முன்னாடியே போயிடுவாங்க அவங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இவங்க கதைக்களத்தையும் கதாபாத்திரத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி முடிக்கிறதுக்கே இன்டர்வல் வந்துடுது. கொஞ்சம் இழுத்து தான் சொல்லிட்டாங்களோ, கொஞ்சம் கிறிஸ்பாக சொல்லிட்டு இன்டர்வலுக்கு முன்னாடி அடுத்து ஒரு சில சுவாரஸ்யமான நகர்வுக்கு போயிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று நமக்கு வருது. கிளைமேக்ஸில் ஃபோர்ஸாக போய் எமோஷனலாக ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும் அப்படின்னு இந்த டீம் ட்ரை பண்ணியிருக்கு. இதை கடைசி நேரத்தில் போய் டக்குன்னு ஆரம்பிக்காமல் கொஞ்சம் இன்பிட்வீன்லேயே இந்த ஃபர்ஸ்ட் ஆக்டை செட் அவுட் பண்ணிவிட்டு அடுத்து நகரணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல இருந்தே கொஞ்சம் எமோஷனலாக அங்கங்கே பயங்கர டச்சிங்காக ஒரு விஷயத்தை வச்சுட்டு இவங்க அப்படியே நகர்த்தி கொண்டு போயிருந்தாங்கன்னா கிளைமேக்ஸில் நமக்கு கிடைக்க வேண்டிய எமோஷனல் இம்பாக்ட் இன்னுமே பயங்கரமாக கிடைச்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. இந்த படத்தில் ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் சீன் ஒன்று இருக்குது. அந்த சீன் உண்மையாக காதல் கொண்டேன் படத்தில் கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய எஃபெக்டிவான ஒரு இம்பாக்டை விடும் அப்படின்னு நினச்சி இவங்க வச்சிருக்காங்க. பட் அது வச்சது தப்பு இல்லை, பட் கொஞ்சம் சினிமாத்தனமாக அது காட்சிப்படுத்தப்பட்டுருச்சோ அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு. அதை நான் சொல்கிறத விட நீங்கள் படமாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் த அதர் சைடில் இருக்கத்தான் செய்யுது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு வித்தியாசமான காதல் கதை தான் இது. பட் ஒரு மாதிரி ஒரு ஓகே இஷ் வாட்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடல் கனடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவும் கிடையாது. இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாயிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.